இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வெஹிக்கிள் ஸ்கோடா கைலாக் சப் 4 மீட்டர் எஸ்யூவி. சப் 4 மீட்டர் எஸ்யூவி அப்படிங்கிற அந்த செக்மெண்ட் வந்து ரொம்ப ஹாட்டான ஒரு செக்மெண்ட் ஆகும். எல்லா மேனுஃபேக்சரர்ஸ் கிட்டையும் வண்டி இருந்தாலுமே அந்த ஜெர்மன் கார்ஸ், அதாவது Volkswagen ஸ்கோடா குரூப்பில் வந்து உங்களுக்கு ஒரு சப் 4 மீட்டர் எஸ்யூவி இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து உங்களுக்கு அந்த குஷாக் லான்ச் பண்ண போது வந்து ஒரு 4.3 மீட்டராக வந்து உங்களுக்கு அந்த கிரெட்டா செக்மெண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு அந்த காம்படிஷனாக வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி ஸ்கோடா கைலாக் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டை வந்து உங்களுக்கு குஷாக்கோட பிளாட்ஃபார்ம், அந்த MQB AC ராயன் பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த கைலாக் அப்படிங்கிற ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜெர்மன் சப் 4 மீட்டர் எஸ்யூவி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ். ஒருவேளை நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 4 வேரியண்ட்டில் வந்து செல் பண்ணுறாங்க. கிளாசிக், சிக்னேச்சர் ப்ளஸ் ப்ரெஸ்டீஜ் அப்படிங்கிற 4 வேரியண்ட் வருது. உங்களுக்கு இதில் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஸ்டீஜ் அப்படிங்கிற அந்த டாப் வேரியண்ட் தான். ஸோ இதில் வந்து டிசைன் ஹைலைட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது பேசிக்காக வந்து ஒரு குட்டி குஷாக் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா ஓவரால் ஒரு ஸ்ரங்கன் டவுன் குஷாக்காக தான் நமக்கு ஃபீல் ஆகுது, எஸ்பெஷலி சைட்லேருந்து பார்க்கும்போது. பட் ஃப்ரண்ட் டிசைன் வந்து டோட்டலாகவே வந்து சேஞ்ச் பண்ணி நமக்கு ஓரளவுக்கு நல்ல டிஸ்டிங்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்து அந்த ஒரு கிரில், உங்களுக்கு அந்த ஒரு பட்டர்ஃப்ளை கிரில்லோட ஒரு எவல்யூஷனாக தான் வந்து இருக்குது. ஒரு 3D ரிப்ஸ் மாதிரி வந்து ஒரு நல்ல கிளாசி ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்து அந்த கிரில்லை வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு சைட்லேயே தான் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர் ப்ளஸ் டிஆரில் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த எல்இடி வந்து வருது. ஹெட்லைட்டை பொறுத்தவரை உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்லேருந்தே வந்து உங்களுக்கு அந்த எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டாப் வேரியண்ட்டில் வந்து அது ப்ரொஜெக்டர் எல்இடியாக வருது. ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 2 வேரியண்ட்டில் வருது. உங்களுக்கு டாப் வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக உங்களுக்கு அந்த ஃபாக் லைட் வித் வந்து அந்த ஸ்டாட்டிக் கார்னரிங் ஃபங்க்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் அந்த ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் வந்து உங்களுக்கு டாப் வேரியண்ட்டில் வருது. உங்களுக்கு இதில் வந்து ஒரு நல்ல பிளாஸ்டிக்கில் வந்து பம்பர் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு எஸ்யூவி அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பாடி கலர் ப்ளஸ் வந்து அந்த ஒரு கான்ட்ராஸ்ட் வந்து நல்லாவே இருக்குது. ஒரு ஆலிவ் க்ரீன் கலர் சூப்பராகவே வந்து இருக்குது. இதுதான் வந்து உங்களோட அந்த பிராண்டிங் கலருமே. கீழேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில்வரிஷ் கலரில் வந்து ஒரு ஸ்கிட் பிளேட் மாதிரி வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பம்பருமே நீட்டாக இருக்குது. ஓரளவுக்கு நல்லா ரவுண்டட் ஆஃபாக தான் வந்து இருக்குது. பானட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சின்ன கிங்க் மாதிரி வந்து வருது. அதுக்கப்புறம் சைடில் வந்து ஒரு மசில் லைன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சைடு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் கிளாடிங்குமே வந்து ரன் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெக்ஸ்டர்டு ஃபினிஷ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வீலோட சைஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டில் வந்து ஸ்டீல் வீல் வருது. அதுக்கப்புறம் வந்து சிக்னேச்சர் ப்ளஸில் வந்து 16 இன்ச் வரக்கூடிய நார்மல் அலாய் வீல்ஸ் வந்து வருது. டாப் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு 17 இன்ச் வரக்கூடிய அலாய் வீல்ஸ் வந்து டயரோட சைஸ் உங்களுக்கு டாப் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 205/55 வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேரியண்ட்டுக்குமே வந்து ஒரு 15 இன்ச் வரக்கூடிய ஸ்பேர் வீலுமே வந்து கொடுத்துருக்காங்க. சைட் ப்ரொஃபைல்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த சாலிடான ஒரு லைன்ஸ் மட்டும் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேன்சி எதுவுமே வந்து கட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சாலிடாக ஸ்ட்ராங்கான லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சைட் ப்ரொஃபைலில் பார்க்கும்போது தான் கரெக்டாக வந்து ஒரு ஸ்ட்ரங்கன் டவுன் குஷாக் அப்படிங்கிறதுமே வந்து தெரியும். வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2566 மில்லிமீட்டர்ஸ் வந்து வீல் பேஸ். உங்களுக்கு குஷாக்கை கம்பேர் பண்ணும்போது 85 மில்லிமீட்டர்ஸ் வந்து வீல் பேஸில் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 189 மில்லிமீட்டர் வந்து உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸுமே வருது. டிசைன் லைன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஹெட்லாம்ப்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஷோல்டர் லைன் உங்களுக்கு அப்படியே வந்து ரன் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த டோர் ஹேண்டில்ஸுக்கு பார்த்தீங்கன்னா க்ரோம் ஃபினிஷிங் வந்து சிக்னேச்சர் ப்ளஸ் அப்புறம் ப்ரெஸ்டீஜ் இந்த 2 வேரியண்ட்லேயுமே இந்த க்ரோம் ஃபினிஷிங்குமே வந்து வருது. சைடு வந்து நல்ல நீட்டாக க்ளீனாக இருக்குது. விண்டோ ஏரியாவுமே வந்து நல்ல போதுமான அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூஃப் ரெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷனல் கிடையாது, உங்களுக்கு நார்மலாக ஒரு ஸ்டைலுக்காக அந்த ரூஃப் ரெயில் வந்து கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் சன்ரூஃப்மே வந்து உங்களுக்கு இந்த டாப் வேரியண்ட்டில் வந்து வருது. ஷார்க் ஃபின் ஹேண்டராக உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக பிளாக் கலரில் வந்து கொடுத்துருக்கிறதுமே ஒரு நல்ல விஷயம். க்யூட்டான ஒரு ஸ்பாய்லர் அப்படி இன்டிகிரேட்டடாக சூப்பராக வருது. அதில் வந்து ஹைமனோட ஸ்டாப் லேம்ப். ரியர் விண்ட்ஷீல்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபாகர் வந்து பேஸுக்கு அடுத்த வேரியண்ட்லேருந்தே வருது. ஆனால் ஒரு பயங்கர நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷர் ப்ளஸ் அந்த வாஷர் வைப்பர் வந்து உங்களுக்கு இந்த ப்ரெஸ்டீஜ் வேரியண்ட்டில் மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து அட்லீஸ்ட் பேஸுக்கு அடுத்த வேரியண்ட்லேருந்து அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு போல்டான ஒரு பிளாஸ்டிக் பீஸ் வந்து உங்களுக்கு அக்ராஸ் ரன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அந்த ஸ்கோடா அப்படிங்கிற அந்த லெட்டரிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. நீட்டாகவே இருக்குது. டெயில் லேம்ப் யூனிட் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் யூனிட்டாக இல்லாமல் சிங்கிள் யூனிட்டாக நல்ல க்யூட்டாக அப்படி சைடில் வந்து கொடுத்துருக்காங்க.
உங்களுக்கு அதில் தான் வந்து பிரேக் லேம்ப், அதுக்கப்புறம் இண்டிகேட்டர், ரிவர்ஸ் லேம்ப் எல்லாமே வந்து வருது. கைலாக் அப்படிங்கிற அந்த பிராண்டிங்குமே வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. லோவர் போர்ஷன் ஆஃப் த பம்பருமே வந்து நல்லா ஹார்ட் பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன டீட்டெயிலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜெர்மன் ஸ்டாண்டர்ட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ஸ்ப்ளாஷ் எதுவுமே வந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்லேயே தான் வந்து அந்த ஸ்கிட் பிளேட் மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு லோவர் போர்ஷனில் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் சென்சார்ஸை பொறுத்தவரையிலுமே வந்து உங்களுக்கு 2 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து ரியரில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே தான், பட் 4ஆக கொடுத்துருந்தாங்கன்னா சைடுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு சேஃப்டியாக கொடுத்துருக்கோம். இதுலேயே வந்து ஒரு ரிஃப்ளெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் வண்டியோட டிசைன் அப்புறம் வந்து அந்த பெயிண்ட் குவாலிட்டி எல்லாமே வந்து சூப்பராக தான் இருக்குது. நம்ம ஜெர்மன் சொன்னாலும் இது வந்து செக் ரிப்பப்ளிக்கில் இருக்கக்கூடிய ஒரு பிராண்டு தான். ஏன்னா வந்து சிலர் வந்து ஸ்பெசிஃபிக்காக அதை சொல்லுவாங்க. பட் ஜெனரலி நம்ம அது ஒரு ஜெர்மன் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ இந்த ஜெர்மன் கைலாக்கோட உங்களுக்கு அந்த ஓவரால் டிசைன் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வண்டியோட பூட் ஸ்பேஸ் பற்றியுமே வந்து பார்ப்போம். உங்களுக்கு ஆக்சுவலாக அந்த பூட் டோரை லிஃப்ட் பண்ணும்போது கூட அந்த எல்லாத்தோட அந்த வெயிட் வந்து நமக்கு நீட்டாகவே தெரியுது. இன்னொன்று அந்த ஃபினிஷிங் வந்து எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படிங்கிறது, அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்க மெயின்டைன் பண்ணுறது எல்லா இடத்துலையுமே அந்த பெயிண்டிங் ஃபினிஷ் எந்த இடத்துலையுமே ஒரு மாதிரி அலசலாக பெயிண்ட்டு ஜாஸ்தியாக இருக்கிறதோ எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக வந்து அந்த ஃபினிஷிங் இருக்குது. இந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி கூட சூப்பராக இருக்குது. க்ளோஸ் பண்ணுறதுக்கு இதில் வந்து சின்ன பிடி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட அந்த பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கெப்பாசிட்டியாக வந்து 446 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வருது. அது என்ன பார்சல் ட்ரை எல்லாமே எடுத்துகிட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 446 லிட்டர் வந்து இது வருது. 60-40 ஸ்ப்ளிட் சீட்ஸுமே வந்து வருது. ஸோ அதையுமே ரெண்டையுமே ஃபோல்டு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 1260 லிட்டர்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு அந்த பூட் ஸ்பேஸுமே வந்து கிடைக்குது. ஸோ இதில் வந்து 2 சைட்லேயுமே வந்து ஒரு 3 kg அளவுக்கு உங்களுக்கு பார்சல் ஹுக் பண்ணிக்கிறதுக்கான அந்த ப்ரொவிஷனுமே வந்து வருது. ரைட் சைடில் இருக்கக்கூடியதில் உங்களுக்கு அந்த லைட்டுமே வந்து வருது. ஓவரால் நல்ல டீசெண்டான ஒரு ஸ்பேஸ் தான். உங்களுக்கு ஒரு 4 பேர் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணி அவங்களோட லக்கேஜை வந்து ஈஸியாகவே நம்ம வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் அண்ட் ப்ரொவிஷன் வந்து நீட்டாகவே இருக்குது. இப்போ இந்த ஸ்கோடா கைலாக்கோட இன்டீரியர் பற்றி பார்த்தோம்னா ஓவரால் வந்து அவங்க ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஹார்டான பிளாஸ்டிக்ஸ். இதில் டாப்லேயுமே உங்களுக்கு டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரீசஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஏதாவது ஐடல்ஸோ இல்லை திங்ஸ் ஏதாவது சின்ன திங்ஸ் வச்சுக்கணுன்னாலும் இது யூஸ்ஃபுல்லான ஒரு இடமா இருக்கும். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்டான ஒரு லைட்டான கலர் உங்களுக்கு லோவர் போர்ஷன்லேயும் இந்த இன்பிட்வீனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு க்ரீன் கலர் ஃபினிஷிங் வந்து இன்பிட்வீனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கான்ட்ராஸ்ட் நல்லாவே இருக்குது. இந்த மிடில் போர்ஷன்லேயுமே வந்து ஒரு டெக்ஸ்டர்டு ஃபினிஷிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. டாப் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு ஆம்பியன் லைட்டிங்குமே வந்து வருது. ஸோ அந்த ஏசி வெண்டுக்கான அந்த ஒரு ஷேப்புமே வந்து நல்ல யூனிக்காக சூப்பராகவே இருக்குது. அதே ஷேப்பு தான் வந்து அப்படி அக்ராஸ் உங்களுக்கு எல்லா வெண்டுக்குமே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டச் ஸ்க்ரீன் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டுக்கு அடுத்தது, பேஸில் வந்து எதுவுமே கிடையாது. பேஸ் வேரியண்ட்டுக்கு அடுத்ததில் வந்து ஒரு 7 இன்ச் வரக்கூடிய டச் ஸ்க்ரீன். அதில் வந்து ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வயர்டாக வரும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த டாப் 2 வேரியண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வந்து வருது. நல்ல கிறிஸ்டல் கிளியரான ஒரு டிஸ்பிளேவாக தான் இருக்குது. உங்களுக்கு அந்த ஆப்ரேஷன்ஸுமே வந்து நல்ல ஸ்லிக்காக ஃபாஸ்ட்டாகவே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுக்கு ஏசி வென்ஸ் வருது. இந்த ஆட்டோமேட்டிக் கிளைமேட்ரானிக் ஏசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வந்து டாப் 2 வேரியண்ட்டில் வருது. பேஸ் 2ல் வந்து உங்களுக்கு மேனுவல் தான் வருது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு டோர் லாக்குக்கானது, வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து டாப் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஃபங்க்ஷன் வருது. ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டத்துக்கானது. மற்றபடி ஏசி இது வந்து டச் சென்சிட்டிவ் பட்டன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதுவுமே வந்து கொஞ்சம் ஃபிசிக்கலாக இது ஆப்ரேட் பண்ணும்போது கரெக்டாக ஒர்க் ஆகுது. பட் ஃபிசிக்கலாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். 2 USB Type-C சார்ஜிங் வருது. அந்த பேசஞ்சர் ஏர் பேக்குக்கான அந்த இண்டிகேஷன்ஸ் இதில் வருது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜருமே வந்து இதில் இந்த போர்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. 12 வால்ட் சார்ஜிங் சாக்கெட் வேணும்னா அதுவுமே இந்த போர்ஷனில் வருது. அதுக்கப்புறம் கியர் செலக்டர், கியர் நாப் வருது. உங்களுக்கு ஹேண்ட் பிரேக், அப்புறம் வந்து 2 பாட்டில் ஹோல்டர் இதுலேயே வந்து வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆம்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு மூவபிள் ஆம்ரெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளாடியே வந்து ஒரு டீசெண்டான ஸ்பேஸுமே இருக்குது. கீழே வந்து உங்களுக்கு அது ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்கில் தான் முடிச்சிருக்காங்க. பட் டீசெண்டான ஒரு ஸ்பேஸில் வந்து உங்களுக்கு அது ஸ்டோரேஜுமே வந்து வந்துடுது. ஸ்டியரிங் வீலை பொறுத்தவரையுமே உங்களுக்கு இந்த டாப் வேரியண்ட்டில் உங்களுக்கு நல்ல லெதர் ராப்பிங் அந்த ஸ்டிச்சிங்கோட கொடுத்துருக்காங்க. நல்ல ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து வருது. ஸ்டியரிங்லேயுமே நமக்கு நீட்டான ஒரு க்ரோம் ஃபினிஷிங் மாதிரி அந்த ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு நீட்டான ஒரு 2 ஸ்போக் ஸ்டியரிங் வீலுமே வந்து வருது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டயலோட ஸ்டைலை வந்து நம்மளால் மாற்றிக்க முடியுது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனல் ஸ்க்ரோல் வீல், ப்ளஸ் வந்து அதையுமே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டேட்டா நீங்கள் அதில் பார்க்குறீங்க அதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு அந்த வாய்ஸ் கமாண்டுக்கான சுவிட்ச், மீடியாக்கான கண்ட்ரோல், வால்யூம் அப் அண்ட் டவுன் வந்து உங்களுக்கு இந்த சின்ன நாப் மாதிரி இருக்கக்கூடிய அந்த இதுலேயே வந்து வருது. லெஃப்ட் சைடில் வந்தால் உங்களுக்கு அந்த இண்டிகேட்டர்,
அதோட ஸ்டாக் வந்து லெஃப்ட் சைடில் தான் வந்து வருது. ஹை பீம் லோ பீமுமே வந்து இதில் தான். அதுக்கப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணுறதுக்கான அந்த பட்டனுமே வந்து இதில் வந்து வருது. பேஸுக்கு அடுத்த வேரியன்ட்லேருந்தே வந்து உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். ரைட் சைடில் வந்து உங்களுக்கு வைப்பருக்கான ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து வருது. ஓவரால் இந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நீட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்கோடா விர்ச்சுவல் காக்பிட், அதாவது பேஸ் 2 வேரியன்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் ப்ளஸ் வந்து ஒரு சின்ன டிஜிட்டல் ஸ்க்ரீன் நடுவில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளேவாகவே அந்த விர்ச்சுவல் காக்பிட்டுமே வந்து வருது. நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். நீங்கள் அதை வந்து ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி சூப்பராகவே வந்து உங்களால் டாகிள் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்துக்க முடியுது. அதுக்கப்புறம் ஸ்டார்ட்டுக்கான பட்டனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் அந்த கீ வர்ற இடத்துலையே வந்து ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு அந்த டாப் 2 வேரியன்ட் சிக்னேச்சர் ப்ளஸ் ப்ரெஸ்டீஜ் அந்த 2 வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த பட்டன் வருது. ரைட் சைடில் தான் வந்து உங்களுக்கு அந்த ஹெட்லாம்புக்கான இதுவுமே வருது. ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸுமே வந்து டாப் 2 வேரியண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் இதில் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். புல் பண்ணிவிட்டு ரைட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபாக் லைட்டுமே வந்து ஆக்டிவேட் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபியூல் டேங்க்கான கவர் பார்த்தீங்கன்னா வண்டி அன்லாக்ல இருந்துச்சுன்னா ஜஸ்ட் வந்து ப்ரெஸ் பண்ணால் போதும், அதுவே வந்து ரிலீஸ் ஆகிக்கும். அதுக்கப்புறம் ஏபிசி பெடல்ஸ் நீட்டாகவே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டிரைவர் ஃபுட் ரெஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. டோரை பொறுத்தவரையுமே ஸ்டோரேஜ் நல்லாவே டீசெண்டாக இருக்குது. ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஈஸியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு திங்ஸ் வச்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆலிவ் கலரில் ஒரு க்ரீனில் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டேஷ்போர்டில் இருந்த சேம் டெக்ஸ்சர் இதுலேயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது. அதுலேயுமே பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீட்டான அந்த டெக்ஸ்சர் ஓவரால் இதில் வந்து ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ஓகேவாக இருக்குது. இந்த பவர் விண்டோ ஸ்விட்சஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் இந்த குவாலிட்டி இருந்துச்சுன்னா அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஜெர்மன் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பவர்டு டிரைவர் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. 6 வே வரக்கூடிய பவர் அட்ஜஸ்ட்டுமே வந்து வருது. இது வந்து டாப் வேரியண்ட்டில் வருது. டிரைவர் அப்புறம் கோ டிரைவர் 2 சீட்டுக்குமே வந்து பவர் அட்ஜஸ்ட்டுமே வந்து வருது. சீட்ஸுமே நல்லா அகாமடேட்டிங்காக இருக்குது. இந்த வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து உங்களுக்கு டாப் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. நீட்டான அண்டத்தை சப்போர்ட் வருது. நல்ல ஒரு பேக் ரெஸ்ட்டுமே வந்து வருது. கொஞ்சம் பல்காக இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு நல்ல சைட் போல்ஸ்ட்ரிங் அப்புறம் சப்போர்ட்டுமே வந்து கிடைக்குது. டிரைவர் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பில்லர் பக்கத்துலேயே வந்து ஒரு டிக்கெட் ஹோல்டருமே வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது கார்ட்ஸ் டிக்கெட்ஸ் வச்சுக்கணுன்னா அதுவுமே ஒரு நீட்டான ஃபீச்சராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் சன்ரூஃப்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு டாப் வேரியண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் சன்ரூஃப்மே வந்து வருது. ஸோ எந்த வேரியன்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையுமே நம்ம வீடியோ எண்டில் பார்ப்போம். ஸோ அதையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். க்ளவ் பாக்ஸோட சைஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டீப்பான ஒரு க்ளவ் பாக்ஸாக தான் இருக்குது. ப்ளஸ் வந்து இதில் கூலிங் ஃபங்க்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு கிளிப் மாதிரி தான் வந்து அது உள்ள உங்களுக்கு மாட்டுது. இப்போ பேக் சீட்டுமே வந்து பார்ப்போம். ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. டோருமே நல்லா ஒய்டாக தான் வந்து ஓப்பன் ஆகுது. ஸ்டோரேஜுமே வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட ஃப்ரண்ட் ரோவில் இருக்கிறது மாதிரி நல்ல ஒரு பெரிய பின் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு 1 லிட்டர் பாட்டில் ப்ளஸ் வந்து திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. க்ளோஸ் பண்ணும்போது அப்படி ஒரு சாலிடான சவுண்டோட அந்த ஷீட் மெட்டலோட குவாலிட்டி வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இந்த சீட்டை பொறுத்தவரையில் உங்களுக்கு லெக் ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு சீட்டுக்கு கீழே வந்து காலை வச்சுட்டு நல்லாவே கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். ஹெட்ரூமே வந்து ஓகே, நல்லா ஹெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. என்னோட ஹைட் வந்து 177, ஒரு 183 அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அடைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி ஸ்பேஸ் டீசெண்டாக இருக்குது. உங்களுக்கு சீட்ஸை பொறுத்தவரையிலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான 2 சீட்டர் தான். உங்களுக்கு கரெக்டாக ஆங்குலராக உங்களுக்கு கட் பண்ணி 2 சீட்டு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நடுவில் வந்து ஒரு குழந்தை அந்த மாதிரி தான் உட்கார வச்சுக்கணுன்னா இல்லை கொஞ்சம் வெல் பில்ட் அல்லாதவங்களுக்கு ஓகேவாக இருக்கும். ஹெட்ரெஸ்ட் ட்ரெயினை பொறுத்தவரையிலுமே உங்களுக்கு ரியர்லேயுமே வந்து 3 பேருக்குமே வந்து அந்த மூவபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு சீட்டை ஃபோல்டு பண்ணுறதுக்கான மெக்கானிசமே வந்து இதில் தான் வந்து வருது. ஸோ வந்து 2 பேர் சூப்பர் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். நடுவில் இருக்கிறவங்க கொஞ்சம் இதாக தான் இருக்கணும். பட் நீட்டான ஒரு சென்டர் ஆம்ரெஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க வித் கப் ஹோல்டர்ஸ். அதுவுமே வந்து ரொம்ப நல்ல ஒரு ஃபீச்சர். 2 சீட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டான ஒரு ஸ்டோரேஜ் ப்ரொவிஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் வச்சுக்கிறதுக்குமே நீட்டான ஒரு கேப் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு ஆக்சுவலி யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். ப்ளஸ் வந்து இது ரியர் ஏசி வென்ஸுமே வந்து வருது. 2 டைப் சி சார்ஜிங் சாக்கெட் வந்து இதுலேயே வந்து வந்துடுது. ஸோ இதில் வந்து என்ன பிரச்சனைனா சென்டரில் இருக்கிறவங்களுக்கு அது வந்து உங்களுக்கு கால் கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு மாதிரி தான் இருக்கும். ஸோ 2 பேர் தான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். ஸோ இறங்குறதுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இறங்குறதுக்கு முன்னாடியுமே வந்து உங்களுக்கு டாப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேப்ரிக் வந்து அந்த நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது இன்றைக்கி ஸ்டாண்டர்ட்ஸுக்கு. பட் முன்னாடி இருந்த அந்த ஜெர்மன் குவாலிட்டி வந்து
ரொம்பவே வேறு லெவலில் இருக்கும். மற்றபடி இந்த லைட்ஸ் பார்த்தீங்கன்னா நீட்டான 2 எல்இடி உங்களுக்கு சூப்பர் குவாலிட்டியாக நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே உங்களுக்கு பேசஞ்சருக்கு ஒரு கிராப் ஹேண்டில் மாதிரி கொடுத்துட்டு ப்ளஸ் வந்து ஒரு கோட் ஹூக்குமே வந்து இதில் வந்துடுது. ஸோ இப்போ வந்து இறங்குமே வந்து பார்ப்போம். இறங்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. வானட்டுமே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக கொஞ்சம் ஹெவினஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு இதிலிருந்து லாக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீட்லி லேட் அவுட் உங்களுக்கு 3 சிலிண்டர் இன்ஜின் மெக்கானிக்கலுமே நீட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் பண்ணுறதுக்கு நீட்டான ஒரு ஃபயர் வாலுமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சவுண்ட் இன்ஸ்டலேஷனுமே டீசெண்டாக தான் இருக்குது. நான் ட்ரைவ் பண்ணிட்டோம். சவுண்ட் இன்ஸ்டலேஷன்லேயுமே வந்து பெரிய ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த ஸ்கோடா கைலாக் வந்து நம்ம ட்ரைவ் பண்ணுவோம். என்ஜின் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் அந்த டிஎஸ்ஐ என்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின். இதில் வந்து உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் அல்லது 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பவர் அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது 115 PS பவர் கூட வந்து 178 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்குமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு என்ஜினாக தான் வந்து இருக்குது. ஸோ அந்த டிரைவ் இம்ப்ரெஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஜஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக என்னென்னா 3 சிலிண்டர் அப்படின்னா வைப்ரேஷன்ஸ் நமக்கு இருக்கும். அந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு தாட் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஷேக் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து அந்த என்ஜினோட சவுண்ட் சுத்தமாக வந்து கேட்கல. கேபினுமே வந்து அவ்வளோ அமைதியாக இருக்குது. வைப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நல்ல நீட்டான என்ஜின் மவுண்ட்ஸோட சூப்பராகவே வந்து டியூன் பண்ணியிருக்கிறாங்க அந்த ரிஃபைன்மெண்ட்டை. இப்போ வண்டி வந்து நம்ம நல்ல பீக்கான டிராஃபிக்கில் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக வந்து ஒரு 4 மீட்டர்ஸ் இருக்கக்கூடிய வண்டி அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து அந்த ஒரு பெரிய வண்டி அப்படிங்கிற ஒரு ஃபீலே வந்து கொடுக்கல. சீட்டு நம்ம வந்து ஃபுல்லாக ஹைட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பானட்டுமே வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் மீடியமாக நீங்கள் ஹைட் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளான பொசிஷனுக்கு நான் வச்சுருக்கேன் கொஞ்சம் லோவராக. இப்போ டிரைவிங்கை பொறுத்தவரையிலையுமே உங்களுக்கு அந்த என்ஜினுமே வந்து ஒரு குட்டி என்ஜின் அந்த டர்போ லேக் அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் ஆகாமல் நல்ல ட்ராக்ஷன் வந்து இருக்குது. நல்லா டியூன் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸுக்கு கீழே செகண்ட் கியர் லைட்டாக ஆக்ஸலரேஷன் கொடுத்து வச்சுருக்கேன். எந்த நாக்கிங்குமோ எதுவுமே இல்லாமல் அப்படியே வந்து ஸ்மூத்தாக நமக்கு ஆக்ஸலரேட் ஆகி வருது. ஸோ அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயந்தான். ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு ஒரே வந்து டிராஃபிக்கில் ஓட்டும்போது நமக்கு அந்த மேனுவல் எப்படி வந்து இருக்கும் அப்படிங்கிறது. ஆனால் அவங்க அந்த லோவர் எண்ட்லேருந்தே அவங்களுக்கு நல்ல ஒரு ட்ராக்ஷன் இருக்கிறது மாதிரி அந்த என்ஜினை வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. லைட்டாக நம்ம கிளச்லேருந்து கால் எடுத்தாலே வந்து வெஹிக்கிள் மூவ் ஆகுது. அடுத்து லைட்டாக இன்புட் கொடுத்தாலே குயிக்காக வந்து வண்டி உங்களுக்கு அந்த பவர் வந்து அப்படி கிடைக்குது. அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா டிராஃபிக்கில் அந்த ஒரு பவர் லேக் இருந்துச்சுன்னா அந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸே நமக்கு வந்து ரொம்ப மோசம் ஆயிரும். அதை சூப்பராக வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஓவரால் ரைட் குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. அந்த ஸ்லோ ஸ்பீடில் அந்த மோசமான இடத்துல எல்லாம் வரும்போது வண்டி ரொம்ப அசங்காமல் அப்படி நீட்டான ரைட் குவாலிட்டி கிடைக்குது. நீங்கள் சிக்னேச்சர் ப்ளஸ் வேரியன்ட் போனீங்கன்னா 16 இன்ச் வரக்கூடிய வீல் ப்ளஸ் வந்து அந்த டயர் வரும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு அந்த சைடு வாலுமே கொஞ்சம் கூட திக்காக இருக்கிறதுனால இதை விட இன்னும் பெட்டரான ரைட் கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு அந்த சிக்னேச்சர் ப்ளஸ் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சிக்னேச்சர் அல்லது சிக்னேச்சர் ப்ளஸ் ரெண்டுலேயுமே அந்த ஒரே வீல் சைஸ் தான். பேஸ் வேரியண்ட் எடுக்கிறது வந்து அந்த அளவுக்கு சென்சிபிளாக எனக்கு தோணலை. ஏன்னா ரொம்ப பேர் போன்ஸாக ஃபீல் ஆகும். ஸோ சிக்னேச்சர் அல்லது சிக்னேச்சர் ப்ளஸ் வந்து நம்ம எடுத்தாலே சூப்பராக வந்துருக்கும். இப்போ ஸ்பீட் பிரேக்கர்ஸை பொறுத்தலையுமே நம்ம ஒரே பண்ணவே வேண்டாம். நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் உங்களுக்கு. இப்போ இதுலேயுமே செகண்ட் கியர் பார்த்திங்கன்னா ஒரு 7 km/h ஸ்பீடுக்கு வந்து ட்ராப் ஆகிட்டு தான் நான் அப்படியே வந்து ரைஸ் பண்ணி எடுத்தேன். ஸ்மூத்தாக வந்து வருது. இப்போ 3 பேர் இருக்கோம் வண்டியில். ஸோ அதுலேயுமே பிரச்சனையே இல்லை. ஈஸியாக பவர் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஓரளவுக்கு லீனியராக தான் ஃபீல் ஆகுதே தவிர அப்படி டக்குன்னு ஒரு சர்ஜாக வந்து ஃபீல் ஆகாமல் நீட்டாக வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹைவே போகும்போது பார்ப்போம் அந்த பவர் அவுட் ரேட்டாக எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ரைட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அப்படி ஸ்மூத்தாக நம்மளால் ஓட்ட முடியுது. ஸ்டீரிங்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல லைட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் சிட்டிக்குள்ளாடி மனோவர் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்குது. மிரர் பிளேஸ்மெண்ட் பர்ஃபெக்டாக இருக்குது. உங்களுக்கு நல்ல விசிபிலிட்டியும் கிடைக்குது. கியர் சேஞ்சஸுமே வந்து பெருசாக தேவை வரல. இப்போது 3rd கியர் அப்படியே வந்து வச்சுருக்கோம். 3rd கியர் நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஹார்ன் வந்து கண்டிப்பாக பெட்டராக கொடுத்துருக்கலாம். ரொம்ப நார்மலான ஒரு சிங்கிள் டோன் ஹார்னில் தான் வந்து கொடுத்துருக்காங்க.
இப்போது சிட்டி டிராஃபிக்லேயுமே வந்து உங்களுக்கு அந்த ஒரு தேர்ட் கியர் வந்து ஈஸியாக நம்மளால் தேர்ட் கியர்லேயே அப்படி ட்ரைவ் பண்ண முடியுது. நம்ம பிரேக் பண்ணி ஒரு 30 ரேஞ்சுக்கு வந்தாலும் அப்படியே அதுலேருந்து ஆக்ஸலரேட் பண்ணால் போதும். நம்ம செகண்ட் வரணுன்னே தேவையில்லை. இன்னும் கொஞ்சம் கூட ஸ்பீடு கம்மியானாலும் தேர்டில் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மற்றபடி தேர்டில் ஒரு 30லேருந்து 55 வரைக்கும் போனாலும் நமக்கு அடுத்த கியர் போகணும் அப்படிங்கிறதுமே வந்து இல்லை. ஸோ அந்த கியர் வந்து கீப் பண்ணி நம்ம பெருசாக கியர் சேஞ்சஸ் இல்லாமல் சிட்டியில் மாடரேட்டான டிராஃபிக்கில் நம்மளால் அப்படியே ஈஸியாக வண்டியை ஓட்டிகிட்டே இருக்க முடியும் அப்படின்னு தோணுது. அதே நேரம் இந்த 30க்கு மேலே வந்து தேர்ட் கியர்லேயே டக்குன்னு ஒரு ஆக்ஸலரேஷன் நமக்கு தேவைப்பட்டாலும், ஐ மீன் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு பார்க்கணும் அப்படின்னாலும் குயிக்காக நம்மளால் ஓவர்டேக்குமே பண்ண முடியுது. இப்போ ஒரு 20க்கு கீழேயுமே வந்துட்டு அப்படி கரெக்டாக கிளச்சை மாடுலேட் பண்ணி நம்ம லைட்டாக ஆக்ஸலரேட்டர் கொடுத்தோம்னா அந்த இடத்துலையுமே கியர் சேஞ்ச் நமக்கு தேவை வரல. அது வந்து ஒரு நல்ல ஆஸ்பெக்ட். கண்டிப்பாக சிட்டி டிரைவிங்க்கும் நல்ல ஃப்ரெண்ட்லியாக வந்து டியூன் பண்ணியிருக்கிறாங்க. நாக்கிங்குமே எதுவுமே இல்லாமல் நீட்டாக இருக்குது. இப்போ கொஞ்சம் இந்த ஒரு ஸ்டேட் ஹைவே மாதிரி இடத்துல கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ஓட்டி பார்ப்போம். சில ரோடுமே வந்து நிறைய கொஞ்சம் பேட்ச் ஒர்க் பண்ண மாதிரி தான் இருக்குது. ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸில் நம்ம ஏறி இறங்கும்போது ரொம்ப ஹார்டான டைப் இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் நமக்கு சஸ்பென்ஷன் நாய்ஸ் இருக்குது. ஆனால் அந்த கம்ஃபர்ட்டில் வந்து நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. என்ஜினுமே நமக்கு நார்மலாக டே டு டே நம்ம ஆக்ஸலரேட் பண்ணுற ஒரு 3000 RPM வரைக்கும் போனாலே நமக்கு நல்ல டார்க் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சில் நம்ம ஆக்ஸலரேட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு பெருசாக வந்து அந்த என்ஜின் நாய்ஸ் இல்லை. அதுக்கு மேலே ஆக்ஸலரேட் பண்ணால் தான் நமக்கு அந்த என்ஜினோட நாய்ஸ் வந்து கொஞ்சம் தெரியுது. இன்னொன்று கிளச் அப்புறம் கியரோட ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கிளச் நல்ல லைட்டாக தான் இருக்குது. அப்படி ஒரு ஸ்பாஞ்சி எதுவுமே இல்லாமல் நல்ல ஸ்மூத்தாக ப்ராக்ரெசிவாக கரெக்டாக இருக்குது. கியருமே இப்படி கரெக்டாக வந்து ஸ்லாட் ஆகுது. சூப்பரான ஒரு கியர் பாக்ஸ் தான். அதுக்கப்புறம் ஸ்டியரிங்கை பொறுத்தவரையிலையுமே இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ஸ்பீடாக ஓட்டும்போது இன்னும் கொஞ்சம் வெயிட் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக இருந்திருக்கலாம். அப்படி லைட்டாக தான் நமக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் ஸ்பீடு வந்து அப்படி குயிக்காக வந்து நமக்கு அந்த ஸ்பீடு பில்ட் ஆகுது. இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பீட்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 60ல் கொஞ்சம் பரபரப்பாக இருந்த ஒரு ரோடு, மீன்ஸ் ரொம்ப ப்ரோக்கனாக இருந்த ஒரு ரோட்டில் அப்படியே ஏறி இறங்கணும். நமக்கு எதுவுமே தெரியல. அப்படியே வந்து சஸ்பென்ஷனே அதை பார்த்துக்கிடுச்சு. நமக்கு நல்ல கம்ஃபர்ட்டாக வந்து இருக்குது. ஸ்பீடுமே நம்ம சுத்தமாக தெரியல. நம்ம ஈஸியாக வந்து 70-80ன்னு நம்ம ஸ்பீடு வந்துடுறோம். ஒரு 60 வந்துட்டு அப்படியே 5th கியர் அப்படியே லைட்டாக ரைஸ் பண்ணும்போதே ஸ்மூத்தாக வந்து நமக்கு ஸ்பீடு திருப்பி ஏறுது. ஒரு 2000 RPM கீழே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. 2000 RPM நம்ம டச் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அந்த ஸ்பீடு வந்து குயிக்காக நமக்கு பில்ட் ஆகுது. கார்னர்ஸில் பெருசாக பாடி ரோல் இல்லை, நல்லா வந்து கண்ட்ரோல்டாக இருக்குது. ஆனால் ஸ்டியரிங் தான் இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபீல், கொஞ்சம் கூட ஒரு வெயிட் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் வண்டி ரொம்ப எங்கேஜிங்காக இருந்திருக்கும் நமக்கு ஓட்டுறதுக்கு. இந்த மாதிரி இடம் ஒரு 60க்கு கீழே வந்துட்டோம்னா 4th கியர் நமக்கு தேவைப்படுது. அந்த ஒரு பவர் நமக்கு குயிக்காக தெரியணும் அப்படின்னா. அந்த சாசியோட அந்த டியூனிங் சூப்பராக இருக்குது. கரெக்டாக நமக்கு எந்த விதத்துலையுமே ரோல் எக்ஸிபிட் பண்ணாமல் நீட்டாக இருக்குது. அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸ்டியரிங் நமக்கு பழைய அந்த போலோ, அந்த ஃபேபியாவில் எல்லாம் இருந்த அந்த ஒரு ட்ரெண்டுக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப எங்கேஜிங்காக இன்னும் அந்த ஒரு டிரைவருக்கு தீனி போடுற மாதிரி இருந்திருக்கும். ரைடு கண்டிப்பாக நமக்கு சூப்பராகவே இருக்குது. ஸோ சிட்டியில் ஓவரால் நமக்கு அந்த ஒரு 1 லிட்டர் என்ஜின்னாலும் எந்த விதத்துலேயுமே அது ஒரு லேகாக தெரியாமல் சூப்பராக வந்து அந்த கியர் ப்ளஸ் வந்து அந்த என்ஜினோட பாட்டம் அண்ட் பவர் வந்து ரொம்ப அழகாக வந்து டியூன் பண்ணியிருக்கிறாங்க. அது ப்ளஸ் வந்து ஒரு ஈஸி டு டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு வண்டி ஓவரால் கொடுக்குது. ஒரு குட்டி கார் ஓட்டுறது மாதிரி நீட்டாக அந்த பவருமே வந்து கொடுக்கறதுனால நமக்கும் அது ஒரு கொஞ்சம் எங்கேஜிங்காக தான் இருக்குது. உங்களுக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதும் 6 ஏர்பேக்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக லோவர் வேரியன்ட்லேருந்தே வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ABS, CBD அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வருது. கூடவே இதில் அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா ஹில் ஹோல்டுமே வந்து வருது. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டீப்பான இடங்கள் நம்ம ஏறுறதுக்கும் ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சராக இருக்குது. கொஞ்சம் ஆக்ஸலரேட் பண்ணி நம்ம ஹைவேல பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்படி அழுத்தினோன்னா ஒரு 3000 RPMக்கு மேலே வந்து
இப்படி ஃப்ரீயாக பவர் கிடைக்குது. ஈஸியாக 80 வந்துட்டோம். அந்த கியரோட ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. என்னென்னா ஒரு 30லேருந்தே நம்ம தேர்ட் கியர்லேருந்து அப்படி நீட்டாக மூவ் பண்ண முடியுது. அதே நேரத்தில் ரேஸ் பண்ணோம் அப்படின்னா 95-100 வரைக்கும் தேர்ட் கியர்லேயே பண்ண முடியும். அதுக்கு மேலேயும் பண்ணலாம். பட் சேஃபான ஒரு ஸ்பீட் அப்படிங்கும்போது 95-100 வரைக்கும் பண்ண முடியுது. இப்போ 6th கியர் அப்படி ஹைவேல செட்டில்டா வந்துட்டோம். ஒரு 100 அப்படியே கீப் பண்ணுறோம். இன்ஜின் வந்து ஒரு 2400 RPM அந்த ரேஞ்சில் வந்து ஸ்பின் ஆகுது. ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருக்குது. இத்தனைக்கும் இது காங்கிரீட் ரோடு தான் நமக்கு. அந்த ஒரு பரபரப்பே வந்து இல்லாமல் அதுவுமே வந்து ஸ்டேபிளாக இருக்குது. இந்த பிரிட்ஜில் வர ஜாயின்ட்ஸ் எப்படி இருக்குது, அசரவே இல்லை. ஆக்சுவலாக இந்த பிரிட்ஜில் நம்ம ரெகுலராக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறது தான். எனக்கு தெரிஞ்சு இந்த அதாவது மேக்ஸிமம் ஸ்டெபிலிட்டி வந்து கிடச்சது இதில் தான் நினைக்கிறேன். பட் எனக்கு சுத்தமாக தெரியல, சுத்தமாக தெரியல. ஏன்னா மற்ற வெஹிக்கிள்ஸும் நமக்கு நல்லா இருக்கும், பட் கொஞ்சம் வந்து அந்த ஒரு சின்ன டாஸிங் நமக்கு தெரியற மாதிரி இருக்கும். பட் இது வந்து சுத்தமாக தெரியாத அளவுக்கு நமக்கு சூப்பராக வந்து டியூன் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டெபிலிட்டி சூப்பர். நம்ம அந்த கார்னர் 110ல் அப்படியே வந்து போயிட்டுருக்கோம். அந்த ஸ்பீடும் தெரியல, அந்த கார்னர் நம்ம எடுத்ததுமே தெரியல, ரோலுமே சுத்தமாக இல்லாத அளவுக்கு அப்படி நீட்டாக இருக்குது. என்னென்னா ஒரு நார்மல் என்ன சப் 4 மீட்டர் எஸ்யூவி அப்படிங்கிற அந்த ஒரு செக்மெண்ட்டே வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் அப்படின்ட்டு எல்லாரும் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கிற அளவுக்கு அப்படி போயிட்டுருக்கு. அதில் லேட்டாக வந்தாலும் அந்த ஒரு ஜெர்மன் டைனாமிக்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கைலாக் வந்து கண்டிப்பாக அதை ஃபுல்ஃபில் பண்ணுது. ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருக்குது. அந்த கொஞ்சம் முன்னாடி நம்ம அதை பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல அந்த ரோடு வந்து அப்படி கீழே இறங்கி ஒரு ஸ்டெப் மாதிரி இறங்கி ஏறிச்சுது. அந்த இடத்துல கூட அந்த ஒரு ஃப்ளோட் மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா குஷாக்கை கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு சாஃப்ட்வேர் செட்டிங்கில் தான் சஸ்பென்ஷன் இருக்கிறது மாதிரி இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஓவரால் வண்டியோட லென்த் வந்து கம்மியாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது அந்த சாசியில் வந்து அவங்க ஸ்டிஃப்னஸ் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் ஏற்றிருப்பாங்க. அதனால தான் நமக்கு அந்த கம்ஃபர்ட்டும் எந்த விதத்துலையுமே வந்து குறையலை. அதே நேரத்தில் அந்த சாசியில் வரக்கூடிய ஸ்டிஃப்னஸில் ஸ்டெபிலிட்டியும் எந்த விதத்துலையுமே குறையலை. சேம் ஆக்சிலரேஷன் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். 120 அவ்வளோ அட்டகாசமாக அந்த ஸ்டெபிலிட்டி. ஸோ ஜெர்மன் கார் அதில் நமக்கு ஸ்டெபிலிட்டி எப்போவுமே டாப் நாச்சாக இருக்கும். அதை வந்து இதுலேயுமே வந்து ஒரு அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஸ்பீடு சுத்தமாக தெரியல. 120 அப்படிங்கிறதுல நமக்கு தெரியல. ஒரு ஹை ஸ்பீட் பிரேக்கிங். ஸோ அதுவுமே வந்து குயிக்காக நமக்கு 120லேருந்து 80 வந்தோம். அந்த அளவுக்கு எனக்கு ட்ராக் ஃபீல் ஆகலை, நோஸ்டேவுமே வந்து ஃபீல் ஆகலை. பின்னாடி தெரிஞ்சுதா? இல்லை, லைட்டாக தான் தெரியுது. ஸோ ப்ரில்லியண்டான அந்த பிரேக் டியூனிங் அப்படின்னு அந்த எல்லாமே சூப்பராக இருக்குது. நம்ம லேன் சேஞ்ச் இப்போது லாஸ்ட் மினிட்ல எப்படி டக்குன்னு கட் பண்ணி எடுத்தாலுமே வந்து சூப்பராக வண்டி சப்போர்ட் பண்ணுது. கரெக்டாக ப்ரெசிஷனாக கட் ஆகுது வண்டி. ஆனால் பிரச்சனை என்னென்னா அந்த ஸ்டியரிங் வந்து அந்த பழைய ஜெர்மன் கார்ஸில் இருந்த அந்த ஒரு வெயிட் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஹார்ஷான பிரேக் பண்ணாலும் நம்ம நினச்சது மாதிரி வெஹிக்கிள் வந்து நமக்கு அப்படி ஸ்டாப் ஆகுது. இப்போ ஏசியோட பெர்ஃபார்மன்ஸுமே பார்த்திங்கன்னா அடிக்குவேட்டாக உங்களுக்கு இருக்குது. அதாவது போதுமான அளவுக்கு அந்த கூலிங் இருக்குது. பயங்கர எக்ஸ்ட்ரீம் இல்லை, என்னென்னா லோ டெம்பரேச்சரில் தான் வச்சுருக்கோம். நமக்கு தேவையான அந்த ஒரு கூலிங் வந்து நமக்கு கொடுக்குது. அதில் வந்து பிரச்சனை இல்லை. அப்புறம் NVH லெவல்ஸ் நாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதும் பெருசாக எந்த நாய்ஸுமே வந்து இல்லை. விண்ட் நாய்ஸ் அப்படி சுத்தமாக இல்லை. என்னென்னா இது நல்ல எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக அந்த காற்று இருக்கக்கூடிய ஏரியா. பட் விண்ட் நாய்ஸ் வந்து நமக்கு அதுவுமே பெருசாக இல்லை. டயர் நாய்ஸும் நமக்கு ரொம்ப கம்மி. சஸ்பென்ஷன் நாய்ஸ் அந்த ஒரு இடம் தான் நம்ம ஆல்ரெடி சொன்ன அந்த ரொம்ப ஹார்டான ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸில் ஏறும்போது மட்டும் நமக்கு கொஞ்சம் வந்து ஃபீல் ஆகுது. இந்த இடத்துலையுமே ஸ்டெபிலிட்டி பார்ப்போம். அப்படி ஜஸ்ட் வந்து வண்டி உட்காருது, உடனே வந்து அப்படியே செட்டில்ட் ஆகுது. அதுதான் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ். ஸ்டியரிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஃபீல்சமாக. இப்போ இந்த ஸ்பீட்ஸில் வந்து நமக்கு அந்த ஒரு வெயிட் இருக்குது. நம்ம லேன் சேஞ்ச் எல்லாம் பண்ணும்போது நம்ம கரெக்டாக வந்து அந்த ஓவர் ஸ்டியர் அண்டர் ஸ்டியர் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது. இருந்தாலும் அந்த ஒரு பழைய ஜெர்மன் வெயிட்டை வந்து நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேன். இப்போ ரிவர்ஸ் கியருமே பார்த்திங்கன்னா நமக்கு அதை ப்ரெஸ் பண்ணி
ஃபுல்லாக ரைட் போட்டுட்டு போனோம். ஸோ கேமராவோட குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டீசெண்டாக இருக்குது. கண்டிப்பாக இன்னும் பெட்டரான குவாலிட்டி கொடுத்துருக்கலாம். ஏன்னா டிஸ்பிளே வந்து அவ்வளோ கிறிஸ்பாக சூப்பராக இருக்குது. பட் கேமரா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த வண்டியோட டீட்டெயிலான ரிவ்யூ வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து எந்த வேரியன்ட் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது எனக்கு அப்படின்னா, சிக்னேச்சர் ப்ளஸ் அப்படிங்கிற வேரியன்ட் வந்து எனக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். மேக்ஸிமமாக உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் தேவை அப்படின்னா ப்ரெஸ்டீஜ் வேரியண்ட்டுக்கு வந்து போகலாம். என்னென்ன உங்களுக்கு அடிஷ்னலாக கிடைக்குது அப்படின்னா, சன்ரூஃப், அதுக்கப்புறம் வந்து வெண்டிலேட்டட் சீட்ஸ், ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து உங்களுக்கு டாப் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது. அதை தவிர உங்களுக்கு அந்த 17 இன்ச் வரக்கூடிய அலாய் வீல்ஸுமே வந்து கிடைக்குது. மற்றபடி ஒரு ஏடாஸ் ஃபீச்சரையுமே வந்து கொடுத்து அவங்க அந்த ப்ரெஸ்டீஜ் வேரியண்ட்டை வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னா இன்னுமே வந்து பெட்டராக இருந்திருக்கும். பட் இப்போதைக்கு இருக்கிறதுல அந்த 16 இன்ச் வரக்கூடிய வீல்ஸோட இருக்கக்கூடிய அந்த சிக்னேச்சர் ப்ளஸ் வேரியண்ட்லேயே வந்து நமக்கு டீசெண்டான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வருது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வேரியண்ட்டுக்குமே வந்து சின்னதாக அந்த உள்ளாடி இருக்கக்கூடிய அந்த சீட்டோட கலர் தீமுமே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஜெர்மன் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சப் 4 மீட்டர் எஸ்யூவி வந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கைலாக் வந்து ஒரே சாய்ஸாகவும் ஒரு நல்ல சாய்ஸாகவும் தான் இருக்குது. மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சிட்டி டிரைவிங்கில் வந்து அரௌண்ட் ஒரு 10 to 12 வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஹைவேஸில் போகும்போது நம்ம ஒரு 16, 17 ஒரு 20 வரைக்கும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ரொவைடட் நம்ம ஒரு 80 to 100 ரேஞ்சிலே வந்து ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா. என்னென்னா கம்பெனி சொல்கிற மைலேஜ் வந்து ஒரு 19 கிலோமீட்டர்ஸ் அரௌண்ட் வந்து உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுக்குமே வந்து சொல்கிறாங்க. சூப்பரான ரைட் குவாலிட்டியுமே இருக்கிறதுனால நல்ல கம்ஃபர்ட்டுமே வந்து இருக்குது. ரியரில் வந்து 2 பேசஞ்சர்ஸ் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன நெகட்டிவாக இருந்தாலும், ஓவரால் அந்த பேக்கேஜ், அதோட பில்டு குவாலிட்டி, ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே வந்து இன்றைக்குமே வந்து கண்டிப்பாக கைலாக் வந்து கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு சாய்ஸாக ஒரு டிரைவர்ஸ் காராக கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் வரக்கூடிய அப்டேட்ஸ் எதுவுமே மிஸ் ஆகாது. இன்னுமே வந்து வண்டி ஓட்டும்போது எப்போவுமே நம்ம சொல்கிறது தான், ஒரு நிதானம் அப்படிங்கிற மனசில் இருந்தால் நமக்கும் பாதுகாப்பாக இருக்கும், மற்றவங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.